இன்றைக்கி வீடியோவில் ராகி அடை ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது ஹெல்த்தி அண்ட் வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட தாராளமாக கன்சியூம் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே பேக்கடு ஃப்ளார் தான் வாங்கியிருக்கேன். வீட்டிலேயே அரைச்சி வச்சுருந்தா இன்னும் பெட்டர். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கடுகு பொரிஞ்சு வர நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 2 வெங்காயத்தையும் ஒரு 200 கிராம் முருங்கைக்கீரையும் 10லேருந்து 15 கருவேப்பிலை ஒரு 5 பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. ஓரளவுக்கு வதங்கி வந்திருந்தால் போதும். இப்போ இதை இந்த ஃப்ளாரில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ண மறந்ததுனால இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தாளிப்பு மாவோட எல்லா இடத்துலையும் ஆனதுக்கப்புறம் இதில் தேவைக்கேற்ற மாதிரி வாட்டர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே ஒரு 2 ஸ்மால் கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த பதம் வரணும். இப்போது இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஆயில் தடவின தவாவில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி தட்டி விட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மெலிசாக தட்டணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்பீடாக நம்ம இங்கே ஒர்க் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. நல்லா தட்டி விட்டதுக்கப்புறம் இது மேலே நல்லா ஆயில் ஊற்றிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இதை வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் ஆயில் தேவையில்லை, அப்படியே கூட சுட்டு சாப்பிட்லாம். நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் ஆயில் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல முறுவலாக கிடைக்கும் அடை. அவ்வளோதான், வீட்டிலேயே ராகி அடை ரெடி பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.